ஹலோ ஆல், வெல்கம் டு கதைகள் உலகம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கடிதம், அதாவது லெட்டர். இந்த வார்த்தையை கேட்கும் போதே பலருக்கு பல ஞாபகங்கள் வருங்க. ஏன்னா மொபைல் போன் இல்லாத காலகட்டத்துல கூட நம்ம தகவல் பரிமாறதுக்கு இருந்த ஒரே வழி இந்த லெட்டர் போடுறது தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, சொந்தக்காரன் கிட்ட பேசுறது, தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து, பர்த்டே விஷ், இது எல்லாமே இந்த லெட்டர் மூலியமா நம்ம பண்ணிருக்கோங்க. அவ்வளோ ஏன், லவ்வர்ஸ் கூட லெட்டர் மூலியமா தாங்க அந்த காலத்துல பேசிப்பாங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு கிஃப்ட் கொடுக்கற மாதிரியே இருக்கும். ஏன்னா அது எல்லாமே ரொம்ப அனுபவிச்சு உணர்வு பூர்வமா எழுதியிருப்பாங்க. ஆனா இப்போலாம் பர்த்டே இல்ல ஆனிவர்சரிக்கு நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல ஒய்ஃப் கிட்ட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாரா இருந்தாலுமே வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிடுறாங்க. கூடவே ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு டெக்ஸ்ட். அவ்வளவுதான். எல்லார்கிட்டயும் இருந்து வர்ற இந்த எஸ்எம்எஸ் ஸ்பெஷலானவங்க கிட்ட வரப்போ நமக்கு அந்த ஒரு ஃபீல் இல்ல எமோஷன் எதுவுமே கனெக்ட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுதுங்க. ச்சே, மறுபடியும் அந்த காலத்துக்கு போகணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு டாஸ்க். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்க ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுங்க. நீங்களும் அவங்களுக்காக எழுதுங்க. உங்க மனசுல இருந்து எழுதுங்க. அவங்களையும் அதே மாதிரி எழுதி தர சொல்லுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத கிஃப்டா இருக்குங்க. ஏன்னா இது ஒரு பொக்கிஷம் மாதிரி. எத்தனை பேர் அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இது எழுதி வாங்குனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.